இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி என்வாயன்மெண்ட்ல எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடி கேபிள்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து நெட்வொர்க் டிவைசஸையும் கொஞ்சம் பார்த்துட்டு என்னெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு. ஸோ அந்த கம்பெனி கனெக்டிவிட்டியை சொல்ற நேரம் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். இது கீஸ்டோன்னு சொல்லுவோம். இந்த RJ45 கேபிள் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கனெக்ட் ஆகுறது இந்த கீஸ்டோன். ஆல் அவுட்லெட்ல இப்போ ஒரு நீங்க பிளக் பண்றீங்க, பவர் கேபிள கனெக்ட் பண்றீங்கன்னா அடாப்டர் எதையோ, அது எப்படி ஒரு அவுட்லெட்ல கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி நெட்வொர்க் கேபிள் வந்து இந்த நெட்வொர்க் அவுட்லெட்ல இருக்க கீஸ்டோன்ல தான் கனெக்ட் ஆகும். இந்த டிவைஸ் தான் கீஸ்டோன் சொல்லுவோம். கீஸ்டோன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். இப்போ இது ஒரு கீஸ்டோன், இது ஒன்று சைட்ல கனெக்ட் ஆகுது, சில நேரம் பின்பக்கம் கனெக்ட் ஆகுது ஸ்ட்ரெயிட்டா. சரி, இது இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் தெரியும். அந்த 8 கேபிள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 6 கேபிளில் 6 கேபிள் நாங்கள் அந்த ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவோம். ஓகே, ஆமாம், ஈத்தர்நெட் கேபிள் 6. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் அந்த 8 வயசையும் தனியாக எடுத்து இந்த ஒவ்வொரு இந்த லைன் மாதிரி விளங்குது இல்லையா, அதில் பஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த கேபிள் கனெக்ட் ஆகும். இது ஒரு சின்ன மெட்டல் கனெக்டர் ஒவ்வொரு 8 இதில் 1 2 3 4 1 2 3. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா விளங்குவீங்கள, ஏபின்னு கலர் கோட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த கலர் கோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பஞ்ச் பண்ணலாம். ஓகே, கவர் ஆஃப்டர் கனெக்டிங் இது சின்னதாக ஒரு கவர் இருக்கும். Next on punching new videos இதில் எப்படி பஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நான் இதெல்லாம் பஞ்ச் பண்ணி RJ45 கேபிள் பஞ்ச் பண்ணி எல்லாம் செய்யணும்னு தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் பிஸியானதால என்னால் அது தனியாக அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யலாம் போயிடுச்சு, சாரி. பட் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சிம்பிளான விஷயங்கள் விளங்கி பற்றி நான் கொஞ்சம் பண்ணியிருக்க தேவையில்லை. ஓகே, ஆல் அவுட்லெட்ல சொன்னேன் இல்லையா, வெப்சைட் காட்டியிருக்கோம். இதை பஞ்ச் பண்ணிட்டு வால் அவுட்லெட்ல பின்பக்கமாக செட் பண்ணி ஆகி இது அப்படி பண்ணிட்டு வால் அவுட்லெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்பக்கம் இந்த RJ45 இந்த ஆங்கில ஒரு RJ45 கேபிள் ஒரு லேப்டாப்ல இருந்து வர கேபிள், இந்த மற்ற பாயிண்ட் வந்து இதுல packet tracer files, other command documents, study materials தேவையான எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம்.